சில பேருடைய பைபிள் பாத்தீங்கன்னா எப்போதும் புதுசா இருக்கும். என்ன பிரதர் இப்பதான் வாங்கி 10 வருஷம் ஆச்சு பிரதர், ஆனா புதுசா இருக்கும். ஒரு அருமையான தேவ ஊழியர் சொன்னார், உங்கள் வேதம் அழுக்காய் இருந்தால் நீங்கள் சுத்தமாய் இருப்பீர்கள், உங்கள் வேதம் சுத்தமாய் இருந்தால் நீங்கள் அழுக்காய் இருப்பீர்கள். புரியுதா? எப்படி சொல்லுவாங்க? இதை அடிக்கடி திருப்பி 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 நீங்க படிச்சீங்கன்னா அது நம்மளை சுத்தப்படுத்தும், அது நம்முடைய வாழ்க்கையை மாற்றும், அது நம்மளை கொண்டு செல்லும். அவருடைய வேலை படி எனக்கு தெரியும். நீங்க காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு போகணும், 6 மணிக்கு எந்திரிச்சு போகணும், ஃபுல் டே நீங்க ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ஆனா வந்து முடிச்ச பிறகு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு ஒரு 10-15 நிமிடங்கள் நல்லா ஆண்டவரை துதித்து விட்டு ஒரு அரை மணி நேரமாவது இந்த வேதத்தோடு நீங்க செலவழித்து பாருங்க. பாரதியினுடைய மன்னா அது 40 வருஷம் வனாந்தரத்துல வேற எந்த சாப்பாடுமே தேவையில்லை, வேற எந்த காரியங்களும் தேவையில்லை. இந்த வேத வசனம் அது உங்களை விடுதலையாக்கும். இந்த வேத வசனம் அது உங்களை பூரண சுகப்படுத்தும், தெளிவாய் நடத்தும், வாழ்க்கையினுடைய நோக்கத்தை கற்றுக் கொடுக்கும். அல்லேலூயா.